ஊழல் வழக்குகளில் இருந்து தப்புவதற்காகவே ராஜ்நாத் வாயிலாக நாணயம் வெளியிட்டதாக எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றம் சாட்டி இருக்கிறார். பல்வேறு ஊழல் வழக்குகள் உள்ள நிலையில் அரசை காப்பாற்றிக் கொள்ள மத்திய பாஜக ஆட்சியின் தயவு தேவை என்பதற்கு அவர்களை அழைத்து கருணாநிதி நாணயத்தை திமுகவினர் வெளியிட்டுள்ளனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சோனியா, ராகுல் உள்ளிட்ட கட்சி தலைவர்களை நாணய வெளியீட்டு விழாவிற்கு அவர் அழைக்கவில்லை. பல்வேறு ஊழல் வழக்குகள் உள்ள நிலையில் திமுக அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே மத்திய பாஜக ஆட்சியின் தயவு தேவை. அதனால்தான் நாணய வெளியீட்டு விழாவிற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்துள்ளனர். இதை சொன்னால் திமுக, பாஜகவிற்கு கோபம் வருகிறது. வெளியிலே எதிர்ப்பு, உள்ளே சமரசம். இந்த விழாவை மத்திய அரசு நடத்துகிறது என முதல்வர் குறிப்பிட்டார். ஆனால் எனக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அழைப்பிதழில் தமிழக அரசு முத்திரை உள்ளது. தலைமைச் செயலாளர் கையெழுத்திட்டுள்ளார். இது கூட தெரியாமல் முதல்வர் பேசியிருக்கிறார். இதை சொன்னதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்னை வசைபாடி தாக்கியிருக்கிறார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவின் போது முதல்வராக இருந்த நான் எம்ஜிஆர் சிறப்பு நாணயத்தை வெளியிட்டேன். இது குறித்து அண்ணாமலை சிறுமைப்படுத்தியும் பேசியிருக்கிறார். ஏதோ மத்தியில் இருப்பவர்கள் வந்து வெளியிட்டால்தான் சிறப்பு என சிறுபிள்ளைத்தனமாக பேசியிருக்கிறார். அவர் பிறப்பதற்கு முன்பே எம்ஜிஆர் முதல்வராக பணியாற்றி சிறப்பு பெற்றவர். அந்த நேரத்தில் பாஜகவை சேர்ந்த யாரும் தலைவர்களாகவும் இல்லை. நாணய வெளியீட்டு விழாவில் கருணாநிதி குறித்து ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டினார். அப்படி அவரை புகழுமாறு பேசச் சொன்னது யார்? அது குறித்த நடிகர் ரஜினிகாந்த் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். திமுக, பாஜக நாடகத்தை வெளிக்கொண்டு வந்தது ரஜினிதான். அதிமுக ஊழலாட்சி செய்தது என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் இருந்தபோது இது அண்ணாமலைக்கு தெரியாதா? பார்லிமெண்டின் ராஜ்யசபாவில் பல மசோதாக்களுக்கு அதிமுகவிடம் பாஜக ஆதரவு கோரிய போது இது தெரியாமல் போனதா? உறவு முடிந்ததும் அதிமுகவினர் கெட்டவர்களாக தெரிகிறார்கள். இதுதான் பாஜகவின் இரட்டை வேடம் என்றும் கூறியிருக்கிறார். மத்தியில் பாஜக பொறுப்பேற்று 10 ஆண்டுகளுக்கு பின் தற்பொழுது 168 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இந்தியா உள்ளது. மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்ததும் 500 நாட்களில் 100 திட்டங்களை கொண்டு வருவேன் என அண்ணாமலை கோவையில் பேசினார். என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? அண்ணாமலை பேசுவது எல்லாமே பொய்தான். திமுக, பாஜக இரண்டுமே டபுள் கேம் ஆடுகிறார்கள் என்று போட்டு தாக்கியுள்ளார்.